தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்பு வணக்கம். இப்ப பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் பார்க்கணும், திமுகவை ஒழிக்க வேண்டும், திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோஷம் நிறைய இடத்துல பார்க்க வேண்டியது. பெரும்பாலும் பார்க்கலினாலும் திமுக எதிர் சக்திகள் எல்லாமே இதை பேசிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி, திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையே சரியா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, கமல்ஹாசன் அவர்கள் பெருந்தன்மையோட விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விதை நான் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு மாறு தட்டிக்கிறாரு. பாப்போம் அவர் என்ன சொன்னார்னா, அவரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கூட கம்பேர் பண்ணி பேசணும். ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தான் விடா கொம்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மாத்தி மாத்தி இருக்குங்க. அவங்கள பத்தி ஒரு டீட்டெயில் என்ன ஏது ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்ப்போம். அதை அடுத்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் நடத்திட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க கேட்கறாங்க, இப்படி என்னப்பா அது பெரம்பூர்ல தளபதி விஜய் அவர்கள் நிக்கிறாங்க, நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிக்குதா? ஏன்னா அதுக்கு சரியான தேர்வு அண்ணா அதிமுக தான், அவர் அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னோன்னையும் ஐயாவுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் நிறைய வார்த்தைகள் வந்திருக்காரு. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்ப்போம். நாம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பாக்குற அதே உணர்வு மத்தவங்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம். விஷயத்தை நம்ம எடுத்து பேசுறது திமுக ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த கோஷம் சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தவறு அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த வேலை இல்லைங்க. திமுக ஒரு கட்சி, அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி, விசிக ஒரு கட்சி, பாமக ஒரு கட்சி, நிறைய தமிழ் வாழ்வு உரிமை கட்சி, தமிழக வெற்றி கழகம், இது மாதிரி அத்தனை கட்சிகளுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு முன் வைக்கிறாங்க. நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் கூட நாம் தமிழர் கட்சி அது எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இப்ப பிரச்சாரத்து நான் சொல்ற ஒரு பின் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது என்ன மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களா இருக்கணும். ஆனா நீங்க அதாவது மக்களாகிய நாம இல்ல சமூக ஆர்வலர்கள், இல்ல அரசியல் ஆர்வலர்கள், இல்ல அரசியல் அந்த கட்சிக்கு எதிர்கட்சியே இருக்கிற தொண்டர்கள், பெரிய தலைவர்கள் விடுங்க, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் இது மாதிரி கோஷம் போடுறது தவறு அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க உங்க சார்ந்த கட்சிகள் என்ன வளர்ச்சி பணிகள் செய்யணுமோ அதை தான் செய்யணும். நீங்க திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிறது அது கிடையாது. திமுக ஒழிச்சுட்டா உங்களுக்கு மக்கள் நலன் கிடைச்சிருமா? நாளைக்கு வேற ஒரு அரசாங்கம் அமையும், அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அரசாங்கத்தை கட்டமைக்கணும், கெட்ட அரசை ஒழிக்கணும், கெட்ட செயல்களை செய்ய, அதாவது மக்களுக்கு விரோத சக்திகள் நிறைய எதிர்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் போர் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த நாடு எதிரி நாடா இருக்குதோ அந்த நாட்டில் இருக்கிற அந்த தலைவர் கட்டமைச்சிருக்கிற ஒரு அரசாங்கம் தான் தவறான முன்னெடுப்புனாலதான் இன்னைக்கு பல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பல போர்கள் கூட வருது. ஒரே ஒரு மனிதர் ஓகே இந்த கட்சியில இவங்க ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு தனிநபர் விருப்பத்திற்காக போராடுகிற எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது அழிக்கப்பட வேண்டியது. இதுதான் என்னோடது. நீங்க அதை தாண்டி நீங்க திமுக ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா திமுக ஒழிப்பதால் மட்டும் நமக்கு ஒரு நல்லது கிடைச்சிட போறது. நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அமைக்கும், நாளைக்கு நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இவங்க எல்லாருமே அங்க ஆட்சி அமைப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் தவறு செய்யும் போது நமக்கு சரியான அரசை கட்டமைக்கணும். அந்த சரியான அரசை கட்டமைக்கிறது சரியான கட்சியை தேர்ந்தெடுக்கணும். சரியான கட்சியை தேர்ந்தெடுக்கிறது சரியான தலைவர்களை நாம படிக்கணும். இந்த தலைவர் இதெல்லாம் என்ன செஞ்சாரு, உங்க பகுதிக்கு என்ன செஞ்சாரு, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு, அவருடைய சொந்த நிதியிலிருந்து செஞ்சாரா, இல்ல பொது நிதியிலிருந்து செஞ்சாரா, இல்ல நிதிகள் எல்லாமே அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போச்சா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணணும். இதுதான் என் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. நீங்க உங்க வேலையெல்லாம் போக வேண்டாம். வேலைக்கு போகும்போது பாருங்க, ரோட்டை பாருங்க, பக்கத்துல இருக்கிற அந்த தண்ணீர் குழாயில பாருங்க, அதுல எப்படி வருதுன்னு பாருங்க. அப்புறம் பஸ் பேருந்துல எப்படி இருக்குதுன்னு பாருங்க. மக்கள் யூஸ்வலா பயன்படுத்துற அத்தனை பேசிக் அடிப்படை வசதிகள் எல்லாத்தையுமே நீங்க ஆராயணும். அதே சமயத்துல செய்திகளை கேட்கும் போது இப்ப நீங்க எந்த ஒரு மீடியாவா இருந்தாலும் பார்க்கும்போது தெரியும், ஓகே இது கல்கோரியில் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது பாருப்பா, செய்தியாளர் மேல தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு எப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போகும்போது உங்களோட பெண் பிள்ளைகள் படிக்கிற இடம் அது எல்லாம் எப்படி இருக்குது, பாதுகாப்பு, அதாவது கல்வித்துறை எப்படி செயல்பட்டு இருக்குது, கல்வி நம்ம மக்களுக்கு, நம்ம மகன்களுக்கு எப்படி செயல்படுது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம். அப்புறம் நிறைய விஷயங்களை சொல்லாங்க. இந்த மது, கஞ்சா புழக்கம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே பார்க்கணும். போகும்போது அப்படியே தான் சொன்னா வேலை இது கிடையாது. ஆனா வேலைக்கு போகும்போது இத்தனை விஷயங்களையும் கண் கூட பாக்குறீங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறீங்களா, ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்களா, அங்க இருக்கிற சுத்தி பாக்குங்க, எல்லாமே நல்லா இருக்குதா, செக்யூர்டா இருக்குதா, 12 மணிக்கு மேல நாம தனியா போக முடியுமா, ஒரு கொலை அல்லது கொள்ளை எதுவுமே நடக்காம இருக்குதா. சோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்தந்த பகுதியில யாரு பாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சிடும் நம்ம அரசு நல்லா செயல்பட்டு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நாம சரியா செயல்பட்டு இருக்கிறோம். ஒரு தனி மனிதன் எடுக்கும் முன்னெடுப்பே ஒரு நல்ல அரசாங்கத்தை கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சோ அதை தாண்டி உடனே அதிமுக ஒழிக்கணும்,
அதிமுக ஒழிக்கணும், தாவேக ஒழிக்கணும், நாம் தமிழர் கட்சி ஒழிக்கணும் இப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களுடைய சொந்த பகுதி, அதாவது உங்க வார்டு மெம்பர் மேல உங்களுக்கு ஒரு காண்டு இருக்கும், உங்க எம்எல்ஏ மேல உங்களுக்கு ஒரு காண்டு இருக்கும். இது மாதிரி உங்க சொந்த, அதாவது தனி வெறுப்பை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிறது எனக்குமே நல்ல ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்காது அப்படிங்கிறத என்னோட கருத்து. அதனாலதான் தலைப்பிலேயே சொன்னேன், இது ஒழிக்கணுங்கிறது சரியா அப்படின்ட்டு. இது சரி கிடையாதுங்க. நாம ஜனநாயக முறைப்படி நாம வந்து அது ஜனநாயக செயலே கிடையாது. ஜனநாயக முறைப்படி நாம நின்று நாம போராடணும், நாம நல்லதை எடுத்து வைக்கணும், கெட்டது எதுன்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்படி மாட்டி விஷயங்கள் வரமாட்டதான் நல்ல ஒரு ஆட்சி அரசமைக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து. சரி, ரைட்டுப்பா, இவ்வளவு சொல்லிட்டேன். அப்ப அரசாங்கம் இங்க எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்னா, இங்க ஒரு சம்பவத்தை சொல்றேன்னு. இப்ப வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து நேத்து திராவிட முன்னேற்ற கழகத்துல தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இப்படி நான் பெருந்தன்மையோட நான் விட்டுட்டு போறேன், ஏன்னா கூட்டணி கட்சியில தர்மம் ரொம்ப முக்கியம், அதாவது கூட்டணி தர்மம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. என்ன கூட்டணி தர்மம்? இவங்களுக்கு வந்து இத்தனை சீட்டுன்னு கொடுத்துருங்க, இப்ப இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் காங்கிரஸ்க்கு 27 28ன்னு சொல்லிட்டீங்க. சோ இப்படி எல்லாத்துக்குமே நீங்க சீட்டு கொடுத்துட்டீங்கல்ல, கொடுத்துக்கிட்டு வரும்போது நான் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். யாரு? எங்களுக்கும் தேமுதிகவுக்கும் தான் வந்து சீட்டு கொடுக்காத வந்தீங்க. இப்போ நானும் விலகிட்டேன். அப்ப மீதி இருக்கிற சீட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதான், மீதி இருக்கிறத தலைமை கட்சி வரும். ஆனா அவர் என்ன பெருந்தன்மையா சொல்லிக்கிறாரு, பெருமை மார்த்தட்டிக்கிறாருன்னா, நான் வந்து விதை போடுறேன், அதாவது என்னுடைய கூட்டணி கட்சி ஜெயிக்கிறதுக்காக என்னோட கட்சியை வந்து தியாகம் பண்றேன் அப்படின்னு. நீங்க தியாகம் பண்ணிடலாம், ஆனா நீங்க தனிநபரா தியாகம் பண்ணிருக்கிறீங்களா? கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு எம்பி சீட்ல வந்து பிறகு நீங்க ராஜ்யசபா உறுப்பினரா நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? உங்க கூட உங்களுக்காக கட்சி ஆரம்பிச்சோன்னையும் பல பணிகளை விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தது எத்தனையோ தொண்டர்கள் இருக்கிறாங்க. நாமளும் ஒரு நாள் பெரிய ஆளாகும், நாமளும் நமக்கு ஒரு சீட்டு வாங்கி தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளோட வந்த எத்தனையோ பேரு பாதி வேற இடத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அது வேற விஷயம். ஆனா என்னவோ அவங்களோட சொந்த வாழ்க்கை, சொந்த சொந்த விருப்பங்களை விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தவருக்கு நீங்க செய்த தியாகம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, இந்த கட்சிக்கு, அதாவது உங்க கூட்டணி கட்சிக்காக தியாகம் செஞ்சிருக்கிறீங்க, அந்த கூட்டணி கட்சிக்காகத்தான், அந்த கூட்டணி கட்சியை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க வந்து டிவி எல்லாம் உடச்சு எடுத்துருந்தீங்க. சோ அப்படிப்பட்ட நீங்க இன்னைக்கு நான் தியாகம் செஞ்சுட்டு அப்படின்னு மாறு தட்டிக்கிட்டே எந்த விதத்துல நியாயம்? இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். உங்களோட ஓட்டு வந்து நீங்க வாங்கினது கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 2.62% ஆட்ட நீங்க வாங்கியிருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? சோ இது சாதாரண பர்சன்டேஜ் கிடையாது. இப்படிப்பட்ட பர்சன்டேஜ் வாங்கின நீங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட பர்சன்டேஜ் என்ன? வெறும் 2 லட்சம் தான் ஓட்டுன்னு நினைக்கிறேன் ஓவராலா. சோ 2 லட்சம் 2.5 லட்சமே சம்திங். சோ 0.4% தான் நினைக்கிறேன். அந்த பர்சன்டேஜ் இருக்கிற கட்சிக்கு அதிக சீட்டும் உங்களுக்கு கம்மி சீட்டும் கொடுக்கும்போது நீங்க ஏன் வந்து அந்த எடுத்து வைக்கல? உங்களுக்கு எங்களோட தொண்டர்கள் பாதுங்க, நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள், நியாயமான கேள்விகளை நீங்க எடுத்து வச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா எடுத்து வைக்கல. நமக்கு எம்பி சீட்டு கிடைச்சாச்சு, நான் பார்க்கல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தோணிச்சா இல்லையா? அப்படி தோணுனாலதான் என்னவோ வந்து நீ கேள்வி கேட்காம தியாகம் பண்ணிட்டு நீங்க போங்க. நீங்க உங்களுக்கு தியாகம் பண்ணிட்டீங்க, உங்க கட்சிக்கு தியாகம் பண்ணிக்கங்க, ஆனா உங்களுக்கு தியாகம் பண்ணல அப்படிங்கறதுதான் மக்களோட கொந்தளிப்பா இருந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க? நீங்க பாத்துட்டு நீங்களே சொல்லுங்களேன். சோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து உண்மையிலே பாராட்டணும். அவரை நேரா ஸ்ட்ரைட்டா இங்கதான் வந்தாரு. எந்த ஒரு பேரமோ மத்த கட்சி கூடவோ எதுவுமே பேசல. திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிட்டாரு. ஆனா நம்ம அந்நியார் அவர்கள் வந்து வர்றதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்டிஏ கூட்டணி வந்து பேசிட்டு இருந்தாங்களா இல்லையா? இது நாடறிஞ்ச விஷயம். அது அதிகாரப்பூர்வமா தெரியலனாலும் உணர்வுபூர்வமா நமக்கு தெரியுது. அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில இந்த சீட்டு, இந்த ராஜ்யசபா சீட்டு இதெல்லாம் கேட்டு ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது அப்படின்னு இங்க வந்துட்டாங்க. அவங்களே பல தடவை வந்து மாநாட்டுல கூட கோவப்பட்டு இருக்காரு. அவங்க சன்னு வந்து கோவப்பட்டு இருக்காரு. ஏன்னா பணப்பொட்டி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு கத்தினாரு ஒரு பேசிட்டு இருந்தார்ல. சோ இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு. பேரம் எல்லாம் பேசிச்சா பேசலையா அது விட்டுருங்க. ஆனா உணர்வுபூர்வமா நம்ம மனசு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவங்க அங்க பேசி வேலைக்கு ஆகலைன்னு இங்க வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நேரா வந்த கமல்ஹாசன் அவர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கணுமா இல்லையா? இல்ல இவரு தான் கேட்டு வாங்கியிருக்கணுமா இல்லையா? இப்படி ஒரு கேள்வி வருது இல்ல? தெரியலீங்க. நம்ம அரசியல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனநாயக முறைப்படி இது மாதிரி விஷயங்களை தான் நீங்க படிக்கணும். யாரு எப்படி எங்கெங்க போறாங்க, எங்கெங்க வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா நீங்க படிச்சுக்கணும். அப்படிப்பட்ட மனுஷங்க சீட்டுக்காகவும் இதுக்காகவும் வந்து வேலை செய்யறவங்க நம்ம நாட்டு மக்களுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் வருவார் நீ நினைக்கிறீங்களா? தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயா பத்தி பேசிடுவோமே. அவரு வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? இப்படி வந்து எல்லாமே சீட்டெல்லாம் கொடுத்தாச்சு, ஷேரிங் எல்லாம் பண்ணியாச்சு, இப்படி எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பிரஸ் சும்மா இருக்குமா? எடுத்து நீட்டிருச்சு மைக்கு. என்ன நீட்டுச்சு? எங்க பெரம்பூர் தொகுதியில வந்து தமிழக வெற்றியின் தலைவர் விஜய் அங்க நிக்கிறாங்கிறாங்க.
பெரிய ஆளுமையோட அங்க பக்காவா வர போறாங்க, அவர் தான் ஜெயிக்க போறாரு, அதுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஆப்போசிட் நிக்கணும்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க உங்க கூட்டணி கட்சிகளை நிக்க வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே கோவம் வந்துருச்சு. என்ன நாங்க மட்டும் தான் நிக்கணுமா, என் கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிற யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க எல்லாம் அங்க அரசியல் கிடையாதுங்க, எல்லா எங்க கூட்டணி இருக்கிறவங்க எல்லாருமே பலம் வாய்ந்த கூட்டணி கட்சிகள் தான். நானாகட்டும், இவரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகட்டும், அனைத்து கட்சிகளும் பாஜக ஆகட்டும், அத்தனை பேருமே பலம் வாய்ந்த கட்சிகள் தான். அந்த பலம் வாய்ந்த கட்சிகள் இங்க நிக்குது அப்படிங்கும் போது யார் வேணாலும் நிக்க வைப்போம், எங்க கூட்டணி யாரும் நிப்போம், அவர் பெரியவர் இவர் பெரியவரெல்லாம் இல்ல அப்படின்னு ஒரே அடியா அடிச்சு செஞ்சுட்டாரு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. அரசியல்ல யாரு பெரியவர் யாரு சிறியவர்னு தீர்மானிக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஐயாவோ, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவோ, இல்ல மற்ற தலைவர்கள் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்களோ, நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்களோ கிடையாது. தமிழக மக்கள், நீங்க நானு, நாம எல்லாரும் சேர்ந்து இந்த விரல்ல வைக்கிற மைய அப்புறம் அழுத்துற அந்த பிரஸ் பண்ற அந்த பட்டன் தான் தீர்மானிக்க போகுது யாரு பெரியவர் யார் சிறியவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை மறந்துடாத ஒவ்வொரு உணர்வுபூர்வமும் மனசுல பதிச்சுக்கிட்டு நாம ஜனநாயக கடமையை ஆற்றணும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.